Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குது. அதோட பெரிமீட்டர் வந்து 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஏரியா என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் டயக்ராம் எடுத்துக்கலாம். இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால இந்த மூணுமே வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த சைட்ஸ். ஸோ இப்போ இதை நான் ஏ அப்படின்னு எடுத்தால் இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதோட பெரிமீட்டர் அப்படின்றது ஏ பிளஸ் 3a 3a equal to 180 அப்படின்னு வந்துடும். அப்போ ஏவோட வேல்யூ 180 divided by 3 which is equal to 60. ஸோ நமக்கு ஈச் சைடு வந்து 60 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம எஸ் வேணும். எஸ் அப்படின்றது ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2 செமி பெரிமீட்டர். பட் ஆல்ரெடி பெரிமீட்டர் வந்து 180 அப்படின்றது நமக்கு தெரியும். டைரக்டாகவே ஏபிசி மூணுமே வந்து 60 தான். ஸோ இதில் நீங்கள் ஏ அப்படின்னு எடுத்திருக்கோம், இதுவும் 60, இது மூணுமே ஈக்குவல். பட் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் போடுறதுக்காக இதை பி அப்படின்னும் இதை சி அப்படின்னும் நம்ம இப்போதைக்கு நேம் பண்ணிடலாம். ஸோ பி ஈக்குவல் டு 60 அண்ட் சி ஈக்குவல் டு 60. ஏ டு பி பிளஸ் சி அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும்? 60 plus 60 plus 60 whole divided by 2. இது வந்து 180. 180 divided by 2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 90 அப்படிங்கிறது. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஃபார்முலா எழுத போகிறோம். ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. இப்போ இங்கே வேல்யூலாம் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். 90 இன்டூ 90 மைனஸ் 60 மறுபடியும் 90 மைனஸ் 60 எல்லாமே வந்து ஈக்குவல் வேல்யூ. 90 மைனஸ் 60. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 90 வந்து ஆஸ் இட் இஸ் எழுதிட்டு இது வந்து 30, செகண்டும் 30, அடுத்ததும் 30. ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு. ஸோ இதில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். அதாவது இதை 3 இன்ட்டு 3 இன்ட்டு 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 30 வந்து 3 இன்ட்டு 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து 3 இன்ட்டு 10 3 இன்ட்டு 10 அப்படின்னு எடுத்தாச்சு. ஸ்கொயர் ரூட் இருக்கு. இப்போ நம்ம குரூப்பிங் பண்ணுவோம். இது ரெண்டும் ஒரு குரூப்பாக எடுத்துப்போம். ஆக்சுவலாக நம்ம இந்த 30 அப்படியே கூட வச்சுருந்துருக்கலாம். நான் இந்த ஸ்டெப்பை திருப்பி ரீரைட் பண்ணுறேன் கொஞ்சம் ஈஸியராக பண்ணுறதுக்காக. இது வந்து நம்ம 3 இன்ட்டு 3 இன்ட்டு 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 30 வந்து நம்ம 3 இன்ட்டு 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து 30 இன்ட்டு 30 இருக்கட்டும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பேர் எடுக்கும்போது 2 30 இருக்கு, ஒரு 30 நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த 2 10க்கு ஒரு 10 எடுத்துக்கலாம், இந்த 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரூட் 3 இருக்கு. அது போக 3 இன்ட்டு 3 இருக்கிறனால ஒரு 3 எடுத்திருக்கோம், ஒரு 10 எடுத்திருக்கோம், ஒரு 30 எடுத்திருக்கோம். அது போக ஒரே ஒரு ரூட் 3 மட்டும் லெஃப்ட் அவுட் இருக்கு, எந்த பேரும் இல்லாம. இப்போ வெளியே இருக்க நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணா 339, அது போக 2 0, இது ரூட் 3. ரூட் 3 அப்படின்ற வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், 1.732. ஸோ 900 இன்ட்டு 1.732 அப்படின்னு எழுதுறோம். இப்போ இந்த 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 2s are 18, 9 3 27, 28. இது அதுக்கப்புறம் 9 7 63 plus 2 65. அடுத்து 9 1 9 15. இது 3 டெசிமல் மூவ் பண்ணும்போது இந்த இடத்துல வரும். பட் நமக்கு 2 zeros வேற இருக்கு. அந்த 2 ஜீரோவையும் போட்டுட்டு 3 டெசிமல் மூவ் பண்ணா இந்த இடத்துல இருக்கு. ஸோ டோட்டலா ரெக்கார்டு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1558.8 அண்ட் இதோட யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கணும்.